தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது. நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயகாந்திற்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதால் வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அறிவிப்பு ஒன்றானது வெளியாக இருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். வணக்கம் லிபிகா, சொல்லுங்க. தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கு. எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, எந்த மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியங்கா. நடிகரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவருமான விஜயகாந்த் அவர்களுக்கு கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தேமுதிகவினுடைய தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்பு மூச்சு திணறல் மற்றும் சளி காரணமாக மருத்துவமனையில் தேமுதிக தலைவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ச்சியாக கடந்த 15 நாட்களுக்கு முன்பு தொடர் 20 நாட்களாக சளி மற்றும் கடுமையான காய்ச்சல் காரணமாக தொடர்ந்து 20 நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 15 நாட்கள் கழித்து மீண்டும் வீடு திரும்பிய நிலையில் மீண்டும் தற்போது வழக்கமான பரிசோதனைக்காக சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு 2 தினங்களுக்கு முன்பு அழைத்து செல்லப்பட்டார். தொடர்ந்து தற்போது இன்று காலை தேமுதிகவினுடைய தலைமை கழகம் சார்பில் அதிகாரப்பூர்வமாக தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதே போன்று மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதன் காரணமாக வெண்டிலேட்டர் கருவி மூலம் செயற்கை சுவாசமானது அளிக்கப்பட்டு வருவதாகவும் தற்போது அதிகாரப்பூர்வமாக தகவலானது வெளியாயிருக்கிறது. தொடர்ச்சியாக ஏற்கனவே நுரையீரல் தொற்று அதே போன்று பல்வேறு இணை நோய்கள் காரணமாக கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்பிலிருந்து பல்வேறு சிகிச்சையில் தேமுதிகவினுடைய தலைவர் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையிலும் தற்போது கடந்த 15 நாட்களுக்கு முன்பு கூட மீண்டும் அவருடைய உடல்நிலை பிரச்சனை காரணமாக மீண்டும் சிகிச்சையில் இருந்தார். தொடர்ச்சியாக தற்போது வீடு திரும்பிய நிலையில் மீண்டும் வழக்கமான பரிசோதனை ஒவ்வொரு மாதமே தனியார் மருத்துவமனை சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு செல்வது வழக்கம். அந்த வகையில் நேற்று முன்தினம் நந்தம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் தேமுதிகவினுடைய தலைமை கழகமே சாதாரண பரிசோதனைக்காக வந்திருப்பதாகவும் அதே போன்று 2 தினங்களில் வீடு திரும்பி விடுவார் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர்கள் வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அதே போன்று மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதன் காரணமாக வெண்டிலேட்டர் செயற்கை சுவாசமானது அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தற்போது உருமாறிய கொரோனா என்பது அதிக அளவில் பரவி வரக்கூடிய நிலையிலும் தற்போது தேமுதிகவினுடைய தலைவருக்கு தற்போது கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கடந்த முறை கொரோனா தொற்று அதிக அளவில் பரவி வந்த நிலையிலும் விஜயகாந்த் அவர்களுக்கு கொரோனா தொற்று என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் தற்போது மீண்டும் உருமாறிய கொரோனாவிலும் அவருக்கு கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மருத்துவமனை சார்பில் அவருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் மருத்துவமனை சார்பில் இதுவரை எந்த ஒரு அறிக்கையும் வரவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் மருத்துவமனை சார்பிலாக அறிக்கையும் வெளியிடப்படுவதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. தொடர்ச்சியாக தற்போது தேமுதிகவினுடைய தலைமை கழகமே அதிகாரப்பூர்வமாக தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரியங்கா, சாதாரண பரிசோதனைக்காக விஜயகாந்த் மருத்துவமனை வந்த நிலையில் தற்போது விஜயகாந்திற்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா.